ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கண்ணன் இருந்துட்டு என்னாச்சுன்னு வானத்தையை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? அவளை நினச்சி நான் ஏன்டா வருத்தப்பட போகிறேன்? அவள் இருக்கிறதும் எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, இல்லாமல் போகிறதும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை, அவள் தான் முடிவெடுக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் அடுத்தக்காலக்கெல்லாம் வருத்தப்படலை. சோழனோடதும் அவங்களோடதும் இன்றைக்கி டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதுதான் அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அதை நினச்சா தான் ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம வானதி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக நிலாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வர சொல்கிறாங்க. நம்ம நிலாவும் வராங்க. என்ன விஷயம் வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களது டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போதா? ஆமாம் வரப்போகுது. அதுக்கு என்ன இப்போ நீங்கள் நான் பாண்டியோட சேர்ந்து வாழலான்னு நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்றீங்களா? பாண்டிக்கு இதில் விருப்பம் இருந்தால் ஓகே தான், நாங்கள் எதுவும் சொல்லவே இல்லையே. நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்க, கல்யாணம் வரைக்கும் போயிருக்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலை பண்ணணும். இது உங்களுக்கு சம்மதம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த வீட்டை விட்டு, அந்த சோழனை விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் நான் வாழ்வேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டால் யாருமே நாங்கள் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால தான் எனக்கும் பாண்டிக்கும் நிறைய சண்டை வருது. நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.